அனைவருக்கும் அடியேனின் பணிவான நமஸ்காரங்கள். அடியேன் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து. ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்பருக்ம வியாமோகத சதிரணநாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயே சிந்தோஹோ ராமானுஜ சரணம் சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமேன மதன்மயானாம் ஆதர்ச நகக முகவுடாவிராமம் ஸ்ரீமத்ததங்குலம் பிரமாமிமூர்த்னா பூதம் சரஸ்ய மதாவத பட்டநாத ஸ்ரீ பக்தி சாரகுலசேகர யோகிவாஹான் பக்தார்வேண பரகாலே தேந்த மிஸ்ரா ஸ்ரீமத் பராமசுனிம் கடலோஸ்மி நித்யம் नीलास्तुंगा स्तनकरी मुपोते कीर्तम पारात्यम सरसर सुता वैंदी सुशिष्यादा श्रीगदे निकले विलुकुंद गोदादस्य नमयिदमिदे மூவையவாஸ்துபூதக அன்னவைலாண்டாரருக்கு பன்னத்திருப்பாவை பல்பதிய இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நல்பாமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடமுடிய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலியார் நாடினி வேங்கடவர்க்கென்ற விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவார் நம் வண்ணமே நல்கு. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் சமத ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்காம் தாமரத்துளே சென்னோம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சாரியார் சமேத கண்ணன் கடலடையிலே சென்னம் ஸ்ரீமதே ஸ்ரீ ராமானுஜாய மகாதேசிகாய நமக ஸ்ரீமதே வேதாந்த மகாதேசிகாய நமக ஸ்ரீமதே ரங்கநாத மகாதேசிகாய நமக ஸ்ரீமதே வராக மகாதேசிகாய நமக அஸ்மத் குருப்யோ நமக. அடியே 12 பாசுரங்கள்ல 5 பாசுரங்கள்ல பகவானை பத்தி நன்னா எடுத்து சொன்னான். 6வது பாசுரத்துலேருந்து வரிசையா எப்படி பகவான் கிட்ட போய் சேர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்துல ஆண்டாள் நாச்சியார் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 13வது பாசுரம் அனுபவிக்க போறோம். முதல்ல பாசுரம், அப்புறம் அதனுடைய சாதாரண பொருள், அதுக்கப்புறம் விரிவான பொருள், அதுக்கப்புறம் சுவாப விதேசம் உட்பொருள். ஏன்னா உட்பொருள்ல தான் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்ல வந்திருக்கான்றது நம்மளுக்கெல்லாம் தெரியுது. அதனால அதை எல்லாத்தையும் நம்ம நல்லா அனுபவிப்போம். அடி முதல்ல பாசுரம். புள்ளின் வாய்க்கீண்டானே புள்ளின் வாய்க்கீண்டானே உள்ளார கனை கிள்ளி களைந்தானே ஈத்திமை பாடி போர் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார் வெளியெழுந்து வியாழன் புறங்கிட்டு உள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் உள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவை நிலந்தாளால் பள்ளி கிடத்தியோ பாவாய் நிலந்தாளால் கள்ளம் தவிர்ந்து கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். அவோ போதரி கண்ணினார். அந்த பொண்ணனுடைய கண்ண அழக விவரிக்கிறார். ஒரு சிலருக்கெல்லாம் கண்ணு ரொம்ப அழகா, அந்த கண்ணாலேயே பேசுவா. அந்த கண்ணுல அவ காட்டுற ஜாடையிலேயே எல்லாரும் மயங்கிடுவா. அந்த மாதிரி இந்த பாசுரத்துல கண்ணு ரொம்ப அழகா இருக்கிற அந்த கோதைய எழுப்புறா, அந்த பெண்ணை எழுப்புறா. எப்படி எழுப்புறா அப்படின்னாக்க, இந்த பாசுரத்துல போன பாசுரத்துல ராமனுடைய பெருமையை ரொம்ப விவரமா சொன்னான். நேரம் இல்லாதனால நான் எவ்வளோ கொஞ்சம் சுருக்கிட்டேன் உங்களுக்கெல்லாம். அந்த ராமனுடைய பெருமையை சொன்ன உடனே
இங்க இருக்கிற கோஷ்டிக்கெல்லாம் வந்து கிருஷ்ணனை பத்தியும் நீ சொல்ல, ராமரை பத்தியும் அவ்வளோ அழகா சொல்லிட்டியே, இப்போ கிருஷ்ணனை பத்தியும் சொல்ல அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு என்னமா, நான் ராமனையும் சொல்றேன் கிருஷ்ணனையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு புள்ளின் வாய் கீண்டானைன்னு ஆரம்பிக்கிறார். ஏன்னா அது கிருஷ்ண சரித்திரம். புள்ளின் வாய் கீண்டானை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பொல்லாரக்கனை கிள்ளி கடந்தானே, இது ராமசரித்திரம். அதனால ரெண்டு சரித்திரங்களையும் ரொம்ப விவரமாய் எடுத்து சொல்ல போறான். அந்த மாதிரி சொல்றோம், நாங்க அந்த மாதிரிலாம் வாசகன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நீ என்ன பண்ற, அப்படியே பள்ளி கிடத்தையோ ஒரு பொம்மை மாதிரி படுத்துருக்கே, அசையாத படுத்துருக்கே, பாவாய் ரொம்ப வசதியான பொண்ணே எழுந்திராய், இந்த நன்னாள்ல நம்ம போய் நீராடி கண்ணனை எழுப்பி அவர்கிட்ட கைகரியம் பெறணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்து கொடுக்குறார். அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னாக்க, சுக்கிர பகவான் நம்ம காலகாத்தால பார்த்தோம்னா உஷத்காலத்துல சுக்கிரன் எழுந்திருக்கும், வெள்ளி வியாழன் உறங்கும். இதுக்கு இன்னொரு அழகான அர்த்தங்களை பின்னால சொல்ல போற ஆண்டாள் நாச்சியார். அந்த வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிட்டுங்கிறதுக்கு பின்னால பெரிய அவமானங்களோட நான் தாயார் சொல்ல போறான். அந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா இந்த தேகம் முதல்ல சுத்தமாகணும். அந்த தேகம் புள்ள குளிரணும். இந்த உடம்பு குளிர்ந்து குளிச்சோம்னாக்க அந்த மனசு சிலிர்த்து போயிடும். அப்ப என்ன பண்ண, நம்மளுக்கு திடீர்னு குளிர்றதுன்னு வச்சுக்கோங்க, கண்ணா ராமா அப்படின்னு நம்ம கதறுவோம். ரொம்ப குளிர்த்தினாக்க அந்த உடம்பு வடவடக்க செய்ய நம்மள அறியாதையே அப்பான்னு கூப்பிடுவோம், கண்ணான்னு கூப்பிடலாம், ராமான்னு கூப்பிடலாங்க. குளிர குடைந்து நீராடாதே. நம்ம மனசெல்லாம் குளிரணும். அப்பா அந்த மன ஆத்மார்த்தமா அந்த கண்ணை நம்ம வெளியில வரணும். அந்த மாதிரி போய் நம்ம குளிக்கலாம். வா, குளிச்சுட்டு என்ன பண்ணணும், கண்ணங்கிட்ட போகணும், அவங்ககிட்ட இருந்து கைங்கரியம் வாங்கணும் அப்படிங்கிறத சொல்றான். உன்னுடைய கள்ளத்தனத்தெல்லாம் விட்டுடும், சும்மா தூங்குறாப்புல இந்த பாவலா பண்ணாத, எழுந்து வா, எல்லாரும் சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்கிறது இது. இந்த பாட்டுல என்ன சொல்றா அப்படின்னு சொன்னாக்க, நீண்ட அப்பெரியவாய அக்கண்கள் என்னை பேதமை செய்தனவேன்னு சொல்லிட்டு திருப்பாணாழ்வார் ரங்கநாதனை பார்த்து சொல்றார். உறங்காவர் லீனோத்தர் இருந்தார். அவர் வந்து தன்னுடைய ஒய்ஃபுக்கு தான் கண்ணு ரொம்ப அழகு அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பாராம். ஒய்ஃபுக்கு என்ன பண்ணுவாராம், அவர் நடந்து வர இடத்துல இவர் முன்னாடி போயிட்டு துணியை விரிப்பாராம், மேல துணியை பிடிப்பாராம். ஏன்னா அவ கருத்து போயிட்டான்னா அந்த கண்ணனுடைய அழகு போயிடும்னு சொல்லிட்டு இதை பார்த்தாரா ராமானுஜர். பார்த்துட்டு என்னத்துக்கோசரம் அப்படி பண்றேன்னா, அவளுக்கு கண்ணு அழகு, அந்த கண்ணு அழகு கெட்டு போயிடக்கூடாதுன்னு பண்றேன்னா, கண்ணு அழகு உன்னுடைய பாரியாளுக்கு இல்லப்பா, நீ வா, கண்ணழகு யார்கிட்ட இருக்குன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு ரங்கநாதன் முன்னால போய் நிறுத்தினாராம். ரங்கன் தன்னுடைய கண் அழக காட்டினாராம். அன்னைக்கு ராமானுஜர் கிட்ட தாசனா மாறினவர் தான் உலகாவளி தாசன். அதுக்கப்புறம் அவ ரெண்டு பேருமா சேர்ந்து அவ ரெண்டு பேருக்கும் பண்ணியிருக்கிற கைங்கரியங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு கைங்கரியங்கள். அந்த மாதிரி அந்த கண் அழகு அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஒரு வசதியான இது. அந்த கண் அழகுடையவோ இவ அந்த மையார் கருங்கண்ணி அப்படின்வார். ஒரு சிலருக்கு மை இட்டுண்டாதான் கண்ணு கருப்பா தெரியும். ஆனா ஒரு சிலருக்கு மையிடாதையே அந்த கண்ணு வந்து அவ்வளோ கருப்பா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. போன பாசுரத்துல ராமனை ரொம்ப புகழ்ந்து பேசிட்டார். அப்ப இங்க இருக்கிற வண்ணா சொல்றா, ராமனை மட்டும் புகழ்ந்து பேசாத, கிருஷ்ணனையும் புகழ்ந்து பேசு அப்படிங்கிறார். அதுக்கு என்னமா சொல்றேன் அப்படின்னு சொல்றா. புள்ளின் வாய் கீண்டானைங்கிறது கிருஷ்ணனை பற்றியது, பொல்லா அரக்கனைங்கிறது ராமனை பற்றியது. இப்ப இவ என்ன சொல்றாருனாக்க, சைவ பகோதராக்கா கவசன திசைக பிரதி சலிலம் அப்படிங்கிற இதுல நம்ம அந்த மாதிரி இதுல பாகவதத்துல அந்த மாதிரி ஸ்லோகத்துல நம்ம நிறைய கத்துக்கலாம். என்ன கத்துக்கலாம்னாக்க, அந்த அசுரர்களை எப்படி எப்படிலாம் வரா, அந்த அசுரர்களை அவள்லாம் எப்படியெல்லாம் அழிக்கிறார் அப்படிங்கிறத ரொம்ப விவரமா சொல்றான். யாதவார்த்தத்துல சுவாமி தேசிகன் வந்து இதை ரொம்ப ரசிச்சு பேசுவார். அந்த புள்ளியின் வாய் கீண்டானே பொல்லா அரக்கனை, இந்த ராம கிருஷ்ண சரித்திரம் எழுதுறது அப்பேற்பட்ட வசதியான சரித்திரங்கள். நேற்று சொன்னேன் ராமாயண பிரதர்சனம் ரொம்ப வசதியானதுன்னு சொன்னேன்.
இப்போ பாகவதமும் சேர்ந்துக்கோங்கோ, ராமாயணம் மட்டும் பிரவசனம் கேட்டா போறாது, பாகவதத்தையும் சேர்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லி இப்போ எடுத்து சொல்றா இந்த பாசுரத்துல. அது அப்பதான் என்ன சொல்ல போறா அப்படின்னாக்க, அவ முதல்ல ராமனை சேர்ந்தவா, அவ எல்லாரும் எங்க கோஷ்டியில இருக்கிறவா நாங்கள்லாம் ராமனை பத்தி சொல்றோம், இன்னொரு கோஷ்டியா பிரிஞ்சுட்டா. இதுவாவெல்லாம் கிருஷ்ணனை பத்தி சொல்றான். ஒரு கோஷ்டி ராமனை பத்தி, ஒரு கோஷ்டி கிருஷ்ணனை பத்தி. பெரியாழ்வார் என்னாதான் பூ இன்ப பூ இய்யாதாள்னு 11 பாசுரம். அந்த காலத்துல இப்பவும் கூட பல கோவில்கள்ல பின்ன கோலாட்டம்னு நீங்க எல்லாம் பார்த்துருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். 2 கோஷ்டி இருப்பான். பின்ன கோலாட்டம், அந்த மரம் இருக்கும், முதல் ரவுண்டு உள்ள, அடுத்த ரவுண்டு வெளியில. இவா ஒவ்வொருத்தரும் அந்த பாசத்துக்கு தகுந்தாப்புல சுத்தணும், அந்த கயிறை அந்த மரத்துல போய் சுத்திக்கும், அந்த அளவுக்கு பண்ணுவான். திருப்பி அதே ரிவர்ஸ்ல அந்த கயிறை வெளியில கொண்டு வந்துடுவா. இதுக்கு பேர் பின்ன கோலாட்டம். பெரியவாழ்ல என்ன எடுத்து கொடுத்துருக்கான்னா, இந்த பின்ன கோலாட்டம் ஆரம்பிச்சதே அந்த என்னாதான் இன்பப்பூ உய்யாதாள் அந்த பாசுரங்கள். ஏன்னா அந்த ஒரு பாசுரம் ராமனை பத்தி, ஒரு பாசுரம் கிருஷ்ணனை பத்தி, ஒரு பாசுரம் ராமனை பத்தி, ஒரு பாசுரம் கிருஷ்ணனை பத்தி. அந்த மாதிரி அந்த கோஷ்டியில் அவ பிரிஞ்சுட்டு அவ அந்த மாதிரி பாடிப்பற கண்ணனை பாடிப்பற, ராமனை பாடிப்பற, கண்ணனை பாடிப்பற, ராமனை பாடிப்பற. அந்த மாதிரி அந்த பாசுரங்கள் அவ்வளோ நல்லா அவளை எடுத்து சொல்லியிருக்கிறத பெரியவாழ்லாம் சொல்லுவான். அந்த பின்ன போராட்டங்கிற ஆரம்பிச்சதே பெரியாழ்வார் காலத்துல அவர் இந்த பாசுரம் எழுதினதுக்கு அப்புறம் தான் வந்திருக்கணும்னு சொல்லி பெரியவாழ்லாம் சொல்றான். இப்போ ராமன் கோஷ்டியில இருக்கிறவா சொல்றான், ராம ரொம்ப பெரிய அழகனாச்சே, அவன் பச்சைமா மலையால் இருக்கிறானே, ராம ரொம்ப அழகு அப்படிங்கிறார். அதுக்கு கிருஷ்ண பட்சத்துல இருக்கிறவா, கிருஷ்ண கோஷ்டியில இருக்கிறவா, நாங்க ராமனை பார்க்கல, ஆனா நாங்க கிருஷ்ணனை இங்க பார்க்கிறோம். அவனுடைய கண் அழகு, அவனுடைய வாய் அமுதம், இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப வசதியா தெரியுது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனை பத்தி பேசுறவா பேசுறா. உடனே ராமன் நீதி மார்க்கத்தை ரொம்ப நல்லா நிலைநாட்டினானே அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு கிருஷ்ணன் கோஷ்டியில இருக்கிறவா சொல்றா, எங்களுக்கு வர ஆபத்தெல்லாம் அசுரர்களை கொண்டு கிருஷ்ணன் எங்களை காப்பாத்துறானே அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பட்சத்துல இருக்கா. அது இப்படி மாத்தி 2 பேரும் ராமன் கோஷ்டி கிருஷ்ணன் கோஷ்டி. அந்த மாதிரி என்னாதான் தேவி இன்பப்பூ உய்யாதாள் பாசத்துக்கு தகுந்தாப்புல இவாள்லாம் பேசுறான். இவாள்லாம் இந்த மாதிரி பேசி முடிச்ச உடனே இவ சொல்றா, சமாதானமா போங்கோ, ராமனும் ஒருத்தந்தான். முதல் அவதாரத்துல திரேதாயுகத்துல அவன் ராமனா வந்தான், இந்த துவாரகாயுகத்துல அவன் கிருஷ்ணனா வந்திருக்கான். ராமனும் ஒருத்தந்தான், கிருஷ்ணனும் ஒருத்தந்தான். நீங்க ராமனை நினைச்சிட்டு கிருஷ்ணனை பார்த்தா கிருஷ்ணன் ராமனா தெரியுவான், கிருஷ்ணனை நினைச்சிட்டு ராமனை பார்த்தா ராமன் கிருஷ்ணனா தெரியுவான். இதை அகோபில மடத்துல ஒரு ஸ்தேத்திரத்துல ஒரு இடத்துல அனுமார் அந்த மாதிரி பார்க்கறதா ஒரு இது இருக்கு. இன்னொரு சத்திரம் உண்டு, அனுமார் இருக்கார். கிருஷ்ணர் போய் கூட்டினர் சொல்றார் சபைக்கு, அனுமாரை போய் கருட பகவான் போய் கூப்பிடுறார். நான் ராமனை தவிர வேற யாரையும் சேவிக்க மாட்டேன்னு சொல்லி அனுமார் சொல்றார். உடனே கிருஷ்ணர் என்ன சொல்றார், ருக்மிணி தாயாரை பார்த்து நீ சீதையா மாறிக்கும், நான் ராமனா மாறிக்கிறேன், அவர் கண்ணுக்கு ராமனா சீதையா நம்ம காட்சி தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாராம் கிருஷ்ணர். அனுமார் வர பார்த்தாங்க ராமன் சீதையா அவர் 2 பேரும் உட்கார்ந்துருக்கிறத பாக்குறாராம். கண்ணா தப்பு பண்ணிட்டேன், நீதான் ராமன் நீதான் கிருஷ்ணன்கிறத நான் புரிஞ்சுக்கலாத விட்டுட்டேன், நான் அந்த மாதிரி வைராக்கியமா பேசிட்டேன், தப்புடா கண்ணா, நீயே ராமன் நீயே கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி அந்த ஆஞ்சநேயர் ஒத்துண்டாப்புல இங்க நம்மளாம் ஒத்துப்போம், நம்ம ஒத்து போவோம், ராமன் தான் கிருஷ்ணன் கிருஷ்ணன் தான் ராமன்கிறத நம்ம எல்லாம் ஒத்து போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுல இன்னொரு சரித்திரமும் சொல்லலாம். என்னன்னு கேட்டா, ஒரு நாள் கண்ணன் சொல்றானா, எனக்கு தூக்கம் வரலம்மா, நீ கதை சொல்லு நான் தூங்குறேன் அப்படிங்கிறானா யசோதை கிட்ட. ரொம்ப ஆச்சரியமா பாக்குற யசோதை பார்த்துட்டு, சரிடா கண்ணா உனக்கு கதை சொல்ல நீ தூங்கிடுன்னு அப்படிங்கிறான். ராமசரித்திரத்தை சொல்லிகிட்டே வரா. ராமசரித்திரத்தை சொல்லிகிட்டே வர செய்யும் போல ராமன் பிறந்தா, அவ புத்திரம் பாவேஷி அவள்னா, ராமன் பிறந்தா 4 பேர் பிறந்தா, கைகையினால அவன் காட்டுக்கு போனான், இதெல்லாம் சொல்றான். சொல்லிட்டு அது வரைக்கும் மூணே சொல்லிட்டு இருக்கானா கிருஷ்ணர். இது போல ராவண வந்தா
ராமனையும் லக்ஷ்மணனையும் வெளியில அனுப்பிட்டு ராவணன் வந்து யசோதையை தூக்கின்னு போனான் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் தன்னை மறந்து, ஏய் லக்ஷ்மணா என் வில்ல எடுறா, அந்த ராவணனை அழிச்சிட்டு நான் சீதையை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு கத்திட்டாராம். ஸ்தம்பிச்சு போயிட்டாடா யசோதை. இதுலேருந்தோ ராமனும் அவன்தான், கிருஷ்ணனும் அவதாங்கிற பெரியவாழ இதெல்லாம் நம்மளுக்கு எடுத்து காட்டுறா. அதனால ராம சொன்னாதான் வசதி, கிருஷ்ண நாம சொன்னாதான் வசதிங்கிறது இல்லை. உங்களுக்கு எது வருதோ அந்த நாமத்தில் நீங்க ராமான்னு சொன்னா அவன் கிருஷ்ணனா ராமனா மாறுவான், கிருஷ்ணான்னு சொன்னா அவன் ராமனா மாறுவான், எப்படி வேணாலும் மாறுவான். தமர் போக்கும் தன்மேனே அப்படியே தமர் போக்கும். பக்தர்கள்லாம் மனசை யார நினைச்சுன்னு எப்படி அவனை சேவிக்கிறானோ அந்தந்த ரூபத்துல காட்சி தரக்கூடிய காருண்யன் அவன். அதை மனசுல வச்சுன்னு ஏதாவது ஒரு ரூபத்திலேயாவது ராமானாவது கிருஷ்ணானாவது கோவிந்தானாவது ஏதாவது ஒரு நாமத்தை சொல்ல பழகுவோ அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்து கொடுக்குறான். புள்ளின் வாய் கீண்டான அவன் அந்த புல் அப்படிங்கிற அசுரன் வரான். அந்த அசுரன் வந்த உடனே அவன் என்ன பண்றான், வாயை பெருசா தன்னது கண்ணனை முழுகிடணும்னு வரான். அந்த வாய் ரெண்டுத்தையும் பொழந்து அந்த அசுரன் தான் அடிக்கிறான் கண்ணன். புள்ளி வாய் கீண்டானே, அந்த வாயை எப்படி தன்னை முழுகணும்னு வந்த அந்த புள்ள அந்த வாயவே பொழந்து அவனை அழிச்சிடுறான். அது புள்ளின் வாய் கீண்டானே. பொல்ல அரக்கனை கிள்ளி கடந்தானே. பொல்ல அரக்கன் ராவணன். அந்த ராவணன் வந்து முதல்ல ஒரு தலையோடு தான் யுத்தத்துக்கு வரானாம். அப்ப அந்த தலையை அறுக்கிறானாம் ராவணன். கீழே அந்த தலை கீழே விழறான். விழச் செய்ய இந்திரன் ரொம்ப சந்தோஷப்படுறானா, அசுரன் அழிஞ்சிட்டான்னு. அடுத்த நிமிஷம் அவனுக்கு தலை முளைச்சிடுதான். இந்திரன் பயப்படுறானா. இந்த மாதிரி 108 தடவை ராமன் தலையை அறுக்கிறதுக்கு ராவணன் தலை கீழே விழுது திருப்பி வருது, கீழே விழுது திருப்பி வளருது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தானா. ஏன்னா அவன் 108 தரம் நல்ல பதிவிரதர்கள் கிட்ட அபச்சாரப்பட்டிருக்கான் ராம். பதிவிரதர்கிட்ட அவச்சாரப்பட்டிருக்கான் ராவணன். அந்த பதிவிரதர்கள் கிட்ட அவ விட்ட சாபம், அவ மனசுல துடிச்ச அந்த துடிப்பு, அதனாலதான் இந்த இடத்துல இப்ப 108 தான் அவன் தலையை கிள்ளி அவனுடைய சாபத்தை போக்கினார் அப்படின்னு சொல்லி அது பண்றான். அததான் இந்த இடத்துல சொல்றான். வைவ சகோதரக வான திசனே கிருதி சலிசம். இதெல்லாம் அந்த பாகவதத்துல அந்த கண்ணனை பத்தி அவ்வளோ வசதி. அந்த ஒவ்வொரு அரக்கனை பத்தியும் எப்படியெல்லாம் வந்தா, எப்படியெல்லாம் அவனை கண்ணை அழிச்சான், எவ்வளோ மாயைகள் பண்ணாங்கிறத யாரோ இதுல கவனிக்கலாம், பாகவதத்துல தெரிவிக்கலாம். இந்த பாகவதம் தான் அவ்வளோ வசதியா கண்ணனை பத்தி சொல்லக்கூடியது. அந்த மாதிரி அவ்வளோ வசதியான மனசாச பகல் விவேக ராத்திரியாமாம் அதரி வைதிக சர்வாசுரமேக அப்படிங்கிறார். அப்படின்னா அந்த விருத்தாந்தத்துல என்ன சொல்றார், நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கொக்கு போல ஏற்கனவே அடியே இந்த கதையை விண்ணப்பிச்சிருக்கேன். கொக்கு போல தனக்கு என்ன வேணுமோ அதை காத்திலிருந்து நம்ம எப்படி நம்ம வாங்கிக்கணுமோ அதை போல நம்ம மனசை தயார்படுத்தணும். கொக்கு மாதிரி இருக்கணும். ஏன்னா அந்த பகவன் நாமந்தான் நம்மளை காப்பாற்றணும், காப்பாற்றும். கண்ணன் இருக்கான் காப்பாற்றுவான், கண்ணன் நம்மை காப்பாற்றுவான், காகஸ்தன் நம்மை காப்பாற்றுவான். திட நம்பிக்கை. அந்த கொக்கு ஒத்த கால நிற்கிறது, அவ்வளோ தண்ணி ஓடி வருது, அவ்வளோ மீன் போறது, ஆனா எடுக்கல. எத்தனையோ உலக விஷயங்கள் அட்ராக்ஷன்ஸ் காலில் நம்மளுக்கு எத்தனையோ கஷ்டங்கள், தண்ணி வேகமா ஓடுறது அது நம்மளுடைய சம்சார கஷ்டங்கள். அப்படி இருந்தோம் எத்தனையோ மீன்கள் ஓடுறது, அதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற அட்ராக்ஷன்ஸ். அது எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி தனக்கு தேவையான மீன், தன்னுடைய குட்டிக்கு தேவையான மீனுக்கோசரம் காத்துட்டு இருக்கோ, அந்த மாதிரி தன் மனசுக்கு தேவையானது, எனக்கு தேவையானது பரமபதம். அந்த பரமபதத்துக்கு போறதுக்கு ஒரே வழி கண்ணன் நாமம் அப்படிங்கிற ஒரு திட நம்பிக்கை வேணும். அந்த திட நம்பிக்கை இருந்துட்டா நமக்கு எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொல்லா அரக்கன், அந்த எப்பேற்பட்ட பொல்லா அரக்கன் நம்ம மனசுதான். நம்ம மனசுதான் பொல்லா அரக்கன். அதை கிள்ளி களைந்தானே. நம்ம மனசுல இருக்கிற ஆசைகள் எல்லாம் கிள்ளி களைஞ்சிடுவான்.
அத்தனை கிள்ளி களைஞ்சிருவான் ராமன். 108 தலையை அறுத்து போட்டானே, அந்த மாதிரி நம்ம மனசுல ஏற்படுற 108 ஆசைகளை அத்தனையும் அழிச்சுடுறான். அழிச்சுட்டு என்னையே பற்றி மா ஏகம் சரணம் வா என்ன பற்றிக்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறானே, அதை தான் இந்த இடத்துல எடுத்து காட்டான். அப்போ புஞ்சு ந சிவக்கும் மென்கால் தேவியை பிரிந்த பாவி வஞ்சகனுக்கு இளைய அன்னை வருகை என்று அருள் செய்தாளே அப்படின்னு சொல்லி, அந்த எப்பேற்பட்ட தேவி சீதா பிராட்டி அவளை பிரிஞ்சு இருக்கக்கூடிய நிலைமை எனக்கு ஏற்பட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டானா. ராவணன் தூக்கில் போனப்போ அதே அந்த இடத்துல இன்னும் பிள்ளின் வாய் கிடந்தானே, பொல்லாரக்கனை கிள்ளி கடந்தானேங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லனா, ஜடாயுதான் ராவணனோட சண்டை போடுறார். சண்டை போட்டு அவனை எவ்வளவோ கஷ்டப்படுத்த முடிகிற அளவுக்கு கஷ்டப்படுத்துறார். அதையும் மீறி அவனுடைய ரதம் உடஞ்சு விழுந்து, அவனுடைய ஆயுதங்கள் உடஞ்சு விழுந்து, அத்தனையும் மீறி அவன் சீதா பிராட்டியை தூக்கிட்டு போறான். ஜடாயுடைய சிறகெல்லாம் வெட்டிடுறான் ராவணன். அதனால கீழே விழுந்துடணும். அப்ப வருத்தப்படுறானா. இவர்கிட்ட சொல்லிட்டு சீதா ராவணன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு அவர் பிராணனை விட்டுறார். அந்த ஜடாயுவுக்கு தன்னுடைய கையால சம்ஸ்காரம் பண்ணான் ராமன். அந்த தனக்காக போய் போராடினானே அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த ஜடாயுவுக்கு மோட்சம் கொடுத்தான் ராமன். குலத்தாழ்வார் கேட்கிறார், நீ மனுஷன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டிய உலகத்துல எப்படி நீ ஜடாயுங்கிற ஒரு பறவைக்கு போய் மோட்சம் கொடுத்த? நீ தானே சொல்ற ஆச்சாரியர்கிட்ட போய் சரணாகதி பண்ணிட்ட வாழ்க்குதான் மோட்சம் நீ சொல்றியோ இல்லையோ, எப்படி ஜடாயுக்கு போய் நீ மோட்சம் கொடுத்தான்னு சொன்னாக்க, அவன் என் ஒருத்தனையே நம்பின்னு இருந்தான். எனக்காக ஏன் சீதையை காப்பாற்றணுங்கிறதுக்கோ தாயார காப்பாற்றணுங்கிறதுக்கோசரம் ராவணன் கிட்ட சண்டை போட்டான். ராவணனால அடிபட்டு விழுந்தான். அவனுக்கு வேற எதுவுமே அவன் கேட்கல. அவன் என்னுடைய தாயாரை காப்பாற்றணுங்கிற ஒரு காரணத்தினால ராவணனோட பயங்கரமா யுத்தம் பண்ணி அதனால அடிபட்டு விழுந்தானே, அவனுக்காக தாயாருக்காக பெருமாளுக்காக இவன் இதை பண்ணானே, அவனுக்கா நான் மோட்சம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ராமர் சொல்றான். இந்த இடத்துல உத்தம வர்த்தனம் அமைந்தது ஓர் எழில் தனுவில் அப்படின்னு சொல்லிட்டு வேதாந்த தாசிகர் அவருடைய அத்திகிரி மகாத்மியத்துல சொல்லுவார். அந்த ஓர் தனுவில் ஒரு வில்லுல உயிர்த்த கடையால், அந்த ஒரு வில்லால ராமனுக்கு ஒரு வில் ஒரு சொல் ஒரு தேவி, அந்த உயிர்த்த கடையால் அந்த வில்லுலேருந்து வந்த கடையால அத்தனை அரக்கன் பொத்தி 10 பொத்துன்னு அறுத்தம் திறனும், அவனுடைய 10 முடியும் கொத்து கொத்தா விழற அளவுக்கு அறுத்த திறனும் சொல்லிட்டு இந்த இடத்துல ராமனுடைய இதை சொல்றான். அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே நரசிங்கமாய் வந்தவன். இதுல இன்னொரு விதத்திலேயே என்ன சொல்வாங்கக்க, நரசிம்ம பெருமானையும் இந்த பாசுரங்கள்ல நரசிம்ம பெருமானை இயல்பு காட்டுறான். அது எப்படிங்கிறத பின்னால பார்ப்போம். கிருவேதக ஜாக்கிரதே புபூதக விபூதக அப்படிங்கிற ஸ்லோகத்துல எல்லாம் 3 ராமன் கிருஷ்ணன் நரசிம்மன் 3 பேரையும் இந்த பாசுரத்துல எடுத்து சொல்றா அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த பாசுரத்துல வெள்ளி வியாழன் அப்படின்னு சொல்றாருனாக்க, ஏன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த பொருள் சாதாரணமாக சொல்லுவான். வியாழக்கிழமை ராத்திரி நோன்பு நோட்டு வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமை காத்தால எழுந்து பெருமாளை சேவிக்கிறது ரொம்ப விசேஷங்கிறத சொல்றான். குருவினுடைய அஸ்தமனத்துல மழை பெய்யும், நல்ல வசதியானவா பகவான் கிட்ட சேர்ந்தா பரமத்தின ஆச்சாரிய திருவடி அடைஞ்சிட்டாக்க அன்னைக்கு மழை பெய்யும்னு சொல்றான். அது ஜோதிடம். அந்த மாதிரி புள்ளும் சிலர்ல காட்டும். எல்லா நட்சத்திரமும் உங்களுக்கு வியாழக்கிழமையா தெரியுது, எல்லா நட்சத்திரமும் உங்களுக்கு வெள்ளியா தோன்றதுனாக்க பரம்பொருள் சொல்றாங்க, நிற்கின்றதெல்லாம் நெடுமார். ஆத்மார்த்தமா நீங்க பாக்குறங்கோ, அதனால உங்களுக்கு சுக்கரன் எழுந்துட்டாப்புல இருக்கு, வியாழன் உறங்கிட்டாப்புல இருக்குன்னு இவ சொல்றாளாம். அதுக்கு சொல்றாளாம், பட்சிகளுக்கெல்லாம் மனுஷால காட்டிலும் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப நன்னா தெரியும். அவெல்லாம் அந்த பட்சிகள்லாம்
அப்படியே இது பண்ணுது. புஷ்பத்தில் இருக்கிற தேனை எடுக்கிறதுக்கு வண்டுகள் பறக்க ஆரம்பிக்கிறது. இவ்வளோ விஷயங்கள் நடக்க செய்யுமோ அந்த சுக்கிரன் எழுந்து வியாழன் முழுங்கிட்டுன்றதை தெரிஞ்சோ அப்படி இருந்த நீ தூங்குறியே அப்படின்னு சொல்லி சுக்கிரன் பிரகாசிக்கும், வியாழன் கொஞ்சம் மந்தமா இருக்கும். அந்த வியாழன் மறந்தே போயிடுத்து, சுக்கிரன் நல்லா பிரகாசிக்கிறதுன்ற எடுத்து சொல்றான். போதரை பண்ணினான், அவ தூங்கவே மாட்டேங்கிறா, பொம்மை மாதிரி படுத்துருக்கா, வேணும்னு படுத்துருக்கா. இவெல்லாம் என்ன சொல்றா அப்படிங்கிற அந்த ராம சர்த்தத்தையும் கிருஷ்ண சர்த்தத்தையும் காதுக்குள்ள கேட்கணும்னு அவளுக்கு ஆசை. அப்போ நம்ம எழுந்து வந்துட்டா டாபிக் மாறி போயிட போறதேன்னு ஒரு தோணும் அவளுக்கு. அதனால சாதாரணமா தூங்குறவா நம்ம தூக்கத்துல என்ன பண்ணுவோம், இப்படி பரண்டு படுப்போம், அப்படி பரண்டு படுப்போம், கையோ காலோ அசையும். ஆனா இவ என்ன பண்றா, பொம்மை மாதிரி அசையாத படுத்துட்டு இருக்காளாம். அப்படி இவ பொம்மை மாதிரி அசையாத படுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்னாக்க அந்த அனுபவத்தை நம்ம விட்டுறக்கூடாது, அந்த அனுபவத்தை நம்ம அனுபவிக்கணும். இவ நம்ம எழுத வெளியில போயிட்டோம்னாக்க இவ வாடி போலாம், அடுத்த வாட போய் எழுப்பலாம் சொல்லி கிளம்பிடுவா. ராமசத்திரம் ரொம்ப வசதியா இருக்கு, கண்ணசத்திரம் ரொம்ப வசதியா இருக்கு, அவருடைய நாம சங்கீர்த்தங்கள் ரொம்ப வசதியா இருக்கு. இதை விட்டுட்டு நம்ம எழுந்திருக்க கூடாது அப்படிங்கிறா. அப்ப இவெல்லாம் சொல்றா, எப்பேற்பட்ட கண் அழக உடையவோ நீ, உன்னுடைய கண்ணால அந்த கண்ணனையே மயக்கி கட்டி போட்டு வச்சிருக்கியே, அப்படிப்பட்டவர் நீ ஏன் அப்படி படுத்துட்டு இருக்க? ஏஷ பிரம்ம பிரவிஷக டோஸ்மி, அந்த எம்பெருமானோட ஈடுபடுறது ஒண்ணுதான் உனக்கு தெரியுது. ஆனா அது தப்பு, நீ தனியா அனுபவிக்க கூடாது. அந்த கண்ணன் பொது, பகவான் பொது, எல்லாருக்கும் உண்டானவன். அவன் வந்து 4வது வருடத்துல பிறந்தியா என்னை சேவிக்காதன்னு சொல்லல, ரொம்ப வசத்தியா திருமாலையில சொல்ல தொண்டரடி பொடிவாழ்வார், ரொம்ப வசதியான வர்ணத்துல பிறந்துட்டேனாலும் நீ வந்து இந்த பக்தர்களை நீ ஒரு வார்த்தை கீழ்த்தரமா பேசினீன்னா நீதான் பொலையன் அப்படிங்கிறார் தொண்டரடி பொடிவார். அவன் இந்த மாதிரி பக்த கோஷ்டியில் இருக்கிறவா, அவ 4வது வர்ணமா இருந்தான்னா வசதியான வேதம் படிச்சவாளா இருந்தா அவ பக்தர்கள். அததான் இந்த இடத்துல சொல்றா, நாங்க எல்லாம் பக்தர்கள், தோ அவன் வாசல வந்து காத்துட்டு நிக்கிறோம், அவன் நாமங்களை சொல்லிட்டு இருக்கோம், நீய சேர்ந்து வந்து இதெல்லாம் அனுபவி அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அந்த ஆண்டாள் தன்னுடைய திருமொழியில வந்து கோழி அழைப்பதன், நாச்சியார் திருமொழியில கோழி அழைப்பதன் முன்னம் அப்படின்னு 11 பாசனம் சொல்லியிருக்கான். அந்த 11 பாசத்துல மானசீக ஸ்தானம் போய் ஸ்தானம் பண்றதை பத்தி அந்த 11 பாசனம். அதுல வந்து மானசீக ஸ்தானம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ரொம்ப பெட்ரிடனா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவளால எழுந்து போய் ஸ்நானம் பண்ண முடியாது. ஆனா காத்தால ஸ்நானம் பண்ணணுங்கிற செய்யும் மனசால ஆத்மார்த்தமா அந்த பகவானை நினைச்சுட்டு அவனுடைய நாமங்களை சொல்லி நம்ம தண்ணி எடுத்து கொட்டிட்டு குளிக்கிறாப்புலையும் உடம்பு தொடச்சுக்கிறாப்புலையும் நெத்தி எடுக்கிறாப்புலையும் அந்த மானசீகமா நம்ம பண்ணோம்னாக்க அந்த பெட்ரிடனா இருக்கிறவா குளிச்சுட்டு பெருமாளை சேவிச்ச பலன் உண்டுன்னு சொல்லி சாஸ்திரத்தை சொல்றது. அதுக்கு நம்ம சாதாரணமா இருக்கிறவா, நல்லா கை காலா இருக்கிறவா கண்டிப்பா நம்ம ஸ்நானம் பண்ணணும். அந்த மாதிரி பெட்ரிடனா இருக்கிறவா மனசுல வருந்தணும், என்னால எழுந்துக்க முடியலையே, போக முடியலையே, ராமா கிருஷ்ணா தோடா என் மனசார ஆத்மார்த்தமா நான் உன்னுடைய நாமத்தை சொல்றேன், தோ நான் ஸ்நானம் பண்ணிட்டேன், தோ நான் உடம்பு தொட்டுட்டேன், நான் நெத்திட்டுட்டேன், நான் பெருமாள் விழா வந்து நிக்கிறேன், உனக்கு ஸ்லோகன் சொல்றேன், உனக்கு ஆராதனை பண்றேன். இந்த மாதிரி மானசீக ஸ்தானம், மானசீக வழிபாடுங்கிறத சாஸ்திரத்துல ஒத்துக்கிறது. அதுதான் இந்த இடத்துல எடுத்து சொல்றார். பகவத் ஆதிசங்கரும் அவர் வந்து பரமசிவனுடைய அவதாரமா இருந்தாலும் அந்த பரமசிவனை மானசீகமா தான் அனுபவிச்சு 11 பாசனங்கள் பாடியிருக்காராம். அதெல்லாம் இந்த இடத்துல எடுத்து சொல்றான். அந்த மாதிரி கங்கையில வந்து கோதாவரியில வந்து சீதா பிராட்டிக்கும் ராமனுக்கும் நீச்சல் போட்டி அது நடக்கிறதான். லக்ஷ்மணன் வந்து நடுவர் உட்கார்ந்துருக்கார், இவ 2 பேரும் போறா. ராமன் வந்து முதல்ல அந்த கரைக்கு போயிடுவார், சீதா பாதி தூரம் தான் வந்திருக்கா. திரும்பி வர செய்ய ராமன் என்ன பண்றானா, தன்னுடைய மூச்சை அடக்கிட்டு தண்ணி கடியில போய் உட்காந்துக்கிறாராம். எப்பவுமே பர்த்தாக்கள்ல வந்து ஒய்ஃபுக்கு தன்னுடைய பாரியாருக்கு ஒய்ஃபுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாளாம். ஏன்னா அவ ஸ்திரீ, அவ உடம்பு வலிமை இல்லாதவோ,
அவ சாதிக்கிறான். இத்தனை குடும்ப தலைவியா இருந்து இத்தனை பொறுப்பு ஏற்றுட்டு அவ பண்றா. அவளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் சொல்லி பாரியாட வசதியா நினைப்பாளாம் புருஷாலாம். ராமன் தன்னுடைய சீதை, நான் அவகிட்ட போய் தோத்து போனா எனக்கு பெருமை, அவகிட்ட நான் ஜெயிச்சேன்னா என்னத்தை பார்த்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோதாவரியில் அடியில போய் மூச்சு அடக்கிட்டு இருந்துட்டு சீத்தை போய் கரையை தொட்ட உடனே மேலே எழுந்து வராராம். இதெல்லாம் சீத்தைக்கு தெரியும். இதெல்லாம் சீத்தைக்கு தெரிஞ்சும் சீதா என்ன பண்றானாக்க அப்படியே அவன் ராமன் நிஜமாவே தோத்து போயிட்டாக்களையும் அவ ஜெயிச்சுட்டாக்களையும் அடியே ராமன் தோத்து போயிட்டாக்களையும் தான் ஜெயிச்சுட்டாக்களையும் பேசுறாளாம். லக்ஷ்மணனுக்கு சிரிப்பு வரலாம். எப்படி தாயாரும் பெருமாளும் ஒரே ஸ்தானம், இதுல யார் தோப்பா யார் ஜெயிப்பா? இதுக்கு என்ன கொடுக்குறாரு? இதுல என்ன சொல்றா சீதை? இதுல விட்டு கொடுத்தியே ராமா, நீ என்ன ஜெயிச்ச? உனக்கு நான் அடிமைப்படணுங்கிறதுக்கோசரம் என்ன ஜெயிச்சேன்னு சொல்லி சீதா சொல்றாளா கடைசியில. ராமா, எனக்கோசரம் விட்டு கொடுத்தியே, உன்னுடைய மூச்சை அடக்கிட்டு நீ அடியில இருந்தியே, உன்னுடைய பாரியாட நீ வசதியாகணும்னு நினைச்சியே, உன்னுடைய அந்த குணத்துக்கு அனந்த கோடி நமஸ்காரம் சொல்லி சீதா பிராட்டி சேவிச்சாளாம். அததான் ஆண்டாள் தன்னுடைய வாசல்களை நிறைய எடுத்து கொடுக்குறான். அதுக்கப்புறம் பள்ளி கிடத்தியோ, அந்த கிருஷ்ண ஸ்பரிசம் உனக்கு கிடைச்சிருந்தோ, அதனால நீ பள்ளி கிடைக்கிறியோ, அந்த கிருஷ்ணனை நன்னா அனுபவிச்சுட்டு இருக்கியோ, பாவாய் உண்மையில நீ தூங்கலமா, நீ நன்னா முடிச்சுட்டு தான் இருக்க. அப்படி இருந்தும் நீ ஏன் எங்களை சேரல அப்படின்னா, உனக்கு உள்ளுக்குள்ள அந்த கிருஷ்ண அனுபவம் உன்னை இழுக்கிறது. அதனால நீ அவனோடையே இருந்துட்டு இருக்க. பாவாய் நீ அந்த மாதிரி இருக்கா தெரியுமா, வா அப்படின்னு சொல்லி சொல்றான். வைகுண்டத்துல அங்க கால நேரம் எதுவுமே கிடையாது. அங்க ராத்திரி கிடையாது, பகல் கிடையாது, இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. அங்க எப்ப பாரு வெளிச்சம்தான், எப்ப பாரு நல்லதுதான். அந்தம் இல் நல் பயன்கள் அங்க நன்னிலமாம், அது நல்ல பொருளாம், அது அப்பேற்பட்ட பரமபதம். அதுல அங்க அந்த மாதிரி இருக்கலாம். இங்க நாங்கள்லாம் நம்ம இருக்கிறது இங்க லீலா விபூதியில, இந்த இடத்துல பரமபதத்துல இருக்காப்ப நீ பொம்மை மாதிரி படுத்துட்டுக்கியே, எழுந்துவா. ஏன்னா இங்க கால நேரங்கள் உண்டு. இங்க காத்தால உண்டு, மத்தியானம் உண்டு, சாயங்காலம் உண்டு. சூரியன் உதிச்சுட்டானாக்க தண்ணி வெப்பமா போயிடும். ஏற்கனவே நம்மளாம் கண்ணனுடைய விரக தாபத்துல தவிச்சுன்னு இருக்கோம். நம்மளுக்கு உடம்பு மனசு உதிச்சுன்னு இருக்கு. எப்ப கண்ணனை போய் பார்ப்போம், எப்ப அவங்கிட்ட கைங்கரியம் வாங்கிப்போம் அப்படின்னு நம்ம தவிச்சுன்னு இருக்கோம். அந்த தவிப்புல அந்த நீராவது கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிறதையும் நம்ம போய் குடிக்கணுமே தவிர, ஆதித்யனா அந்த தண்ணி ஆத்து தண்ணி உஷ்ணமாயிடுச்சுனாக்க இன்னும் தவிர்ப்பு ஏறி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. கள்ளம் தவிர்த்து அப்படியே ஏற்கனவே விண்ணப்பிச்சிருக்கேன். ஒரு வசதியான ஒரு பொருளை தனிச்சு அனுபவிக்க கூடாதுங்கிறத நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். வசதியான பொருள் அந்த தாயாரும் பெருமாளும் அவனை தனியா அனுபவிக்க கூடாது, கோஷ்டியா தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறான். அப்படி உனக்கு தனியா அனுபவிக்கணுங்கிற அனுபவம் வந்ததுன்னா நீ நிறைய தப்பு பண்ணிடுவன். திருமங்கை ஆழ்வார் இதெல்லாம் எடுத்து கொடுக்குறார். நிறைய நம்ம தப்பு பண்ணிடுவோம். அவன் முன்னால நம்ம மட்டும் நின்று அனுபவிச்சோம்னா நிறைய தப்பு நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. கூட யாரையாவது வச்சுட்டு இருந்தோம்னா தான் நம்ம பண்ற தப்பை எடுத்து காட்டுவாங்கிறத சொல்றான். அந்த கள்ளம் தவிர்த்து உன்னுடைய அந்த கள்ளத்தை எல்லாத்தையும் தவிர்த்துட்டு வா அப்படிங்கிறான். எம்பெருமானுக்கு அடிமையா நம்ம இருக்கணும். அவனுக்கு கைங்கரியம் பண்ணதை தான் நம்ம கேட்கணும். சம்ரஜக சர்வ பரபிரமணக, எல்லாத்துக்கும் காரணகர்த்தா அவன்தான். அவனை தான் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த பாசுரத்துக்கு உள்ள அர்த்தம் என்னன்னு கேட்டா, பாகவத அபச்சாரம் பண்றது இவ தான் மட்டும் தன்னுடைய கண்ணால கண்ணனை கட்டி போட்டு தான் மட்டும் அனுபவிக்கிறாளே, அதையே அபச்சாரம் சொல்லி சொல்றான் தாயாரிங்க. பாகவத அபச்சாரம் ஒரு பாகவதா இருக்கு, ஒரு பக்தர்களுக்கு ஒரு துளி அபச்சாரம் போட்டாலே. ஏற்கனவே அம்பரீஷன் கதையெல்லாம் நிறைய
அப்படிங்கிறான். வலி நிறைந்து உரத்தினால் உரியாய் தோன்றியோர் ஆனை இரண்யனை ஓர் அறியாய் இடந்தது. அடியன் ஏற்கனவே விண்ணப்பிச்ச இந்த பாசுரத்துல நரசிம்மனையும் சேர்க்கிறார் ஆண்டாள் நாச்சியார் அப்படிங்கிறத ஏற்கனவே விண்ணப்பிச்சார். அந்த தான் இட்ட தூளை அவன் தட்ட தானே நரசிங்கமா அதனுடைய அந்த சிங்க கர்ஜனையோட அந்த நரசிம்மன் எழுந்து வந்தானே. அததான் இந்த இடத்துல பிரகலாதனை காப்பாத்துறதுக்கோசரம் இரண்யகசிபுவை அழிக்கிறதுக்கோசரம் அந்த நரசிங்கன் வந்தானே, அதையும் இந்த இடத்துல உள்பொருளா எடுத்து காட்டுறான். ராமனை, கிருஷ்ணனை, நரசிம்மனை இந்த பாசுரத்துல 3 பேருக்கும் இயல்பு காட்டுறா ஆண்டாள் நாச்சியார். அந்த மாதிரி புள்ளி வாய் பிளந்தானே பொல்லா அரக்கனே கிள்ளி கலந்தானே அப்படிங்கிற செய்யும் ராமனையும் சொல்றான், கண்ணனையும் சொல்றான், நரசிங்கனையும் சொல்றான். ஏன் அந்த நரசிங்கனை எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, ஈஸ்வரன் அவதரித்து செய்கிற எல்லா வேலைக்கும் ஒரு இது உண்டு. அந்த சிங்கம், அந்த சிங்கத்தினுடைய முகத்தை ஏன் அவன் எடுத்துட்டான்? அந்த நரசிம்மன் இத்தனை பிராணிகள் இருக்கு, ஏன் அந்த சிங்கத்தினுடைய முகத்தை அவன் தரிச்சுட்டான் அப்படின்னாக்க, சிங்க கர்ஜனங்கிறத நம்ம கேட்டுப்போம். இன்னைக்கும் அடைய நேற்று கூட விரிச்ச ரங்கனுடைய ராஜகதி சிம்மகதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கத்தினுடைய நட அழகு இது எல்லாத்தையும் நம்ம கழிச்சோம். அப்போ இந்த ராமனுக்காகட்டும் அந்த கிருஷ்ணனுக்காகட்டும் இப்பேற்பட்ட அரக்கர்களை அழிக்க செய்யும் அந்த சிங்கத்தினுடைய அந்த வீரம் வந்துதான், அந்த தன்மை வந்துதான். அதனால அந்த சிங்கத்தை தரிச்சுட்டு இருக்கிற நரசிம்மனுக்கும் இது இந்த பாசுரம் ஒத்து வரும்ன்றத பெரியவாழ எடுத்து கொடுக்குறான். அதனால கீழ் நீட்டூர மழுவான் வீரன் தாதையை செற்றான் சுற்றம் மாட்டிய வண்ணம் என்று வருத்தமும் மத்து முற்றம் வீட்டி என் நாகைக்காக மெய்வனை விரும்புவோர்க்கு ஊட்டுவன் உயிர் கொண்டென்னும் வார்த்தையை உணர்ந்த வீரான். அந்த புள்ளின் வாயை கீண்டதாகட்டும், அந்த பொல்லார்கனை கிளந்ததாகட்டும், அந்த ஹிரண்யகசிபை அழிச்சதாகட்டும், இது எல்லாத்துக்கும் அந்த மகாபலியினுடைய கர்வத்தை அழைக்கிறது. எல்லாத்துக்கும் அவனுடைய ஒரே காரணம், அவனுடைய ஒரே எய்ம், பகவானுடைய ஒரே எய்ம் அசுரர்களை அழிச்சு யாருன்னா தன்னுடைய பக்தர்களோ அந்த பக்தர்களுக்கு யார் தீங்கு பண்றாளோ அவங்கிட்ட போய் நான் அவங்கிட்ட சரணாகதி பண்ணிட்டேன்னு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் தீங்கு பண்ணா அவ அசுரர். அது இந்த கலியுகத்துல நம்மளுடைய கண்ணன் சொல்லுவான், எனக்கு கீதையில சொல்லுவான், எனக்குன்னு எதிரின்னு யாரும் கிடையாதுடா, என்னுடைய நண்பனுக்கு எவன் எதிரியோ அவன் தான் எனக்கு எதிரி, அவனை நான் அழிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லி கீதையில கண்ணன் சொல்றான். அந்த மாதிரி நம்மளுக்கோசரம் இருக்கான் பகவான். அந்த புள்ளின் வாய் கீண்டது அந்த மகாசுரன், அந்த அப்பேற்பட்ட பறவை அத்தனை பேரையும் முழுகணும், தன்னுடைய கண்ணனை மட்டும் முழுகணும்னு வரல, பெருசா வாயை பிறந்துக்கிறது, அங்க இருக்கிற 1000 சிறுமிகள் எல்லாரையும் முழுகணும்னு வருது. அதனுடைய வாயை பிறந்தா எல்லாரையும் காப்பாத்தினான். இந்த இடத்துல இன்னொரு சின்ன சத்திரமா அடியன்னு சொல்ற, பிரம்மாக்கு இந்திரன் பிரம்மாக்கெல்லாம் திடீர்னு தாமச குணம் ராஜச குணம் தான் வந்துடும். சாத்வீக குணம் இருக்கிற செய்யலாம் அவளா நல்லவாளா இருப்பா, மீதி நேரத்தில் அவளுக்கெல்லாம் அவ்வளோ நல்ல புத்தி இருக்காது. இந்த பிரம்மா என்ன பண்றா, ஒரு நாள் ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கான், கோபர் சிறுமியர்கள்லாம் இருக்கா, சிறுவர்கள் கோபர்கள் ஆயர்கள்லாம் இருக்கா, லட்சக்கணக்கில் எல்லாரும் காட்டில் மேய்ச்சின்னு இருக்கா. பிரம்மா என்ன பண்ணிட்டார், இவன் கண்ணனா இவனுடைய வீரத்தை நான் பார்த்துடுறேன் அப்படின்றதுக்கோசரம் அத்தனை பேரையும் எடுத்துட்டு போய் சத்தியலோகத்தில் வச்சுக்கிறாராம். 1 வருஷம், அதாவது தேவர்களுக்கெல்லாம் ஒரு நாள், நம்மளுக்கு 1 வருஷம். அந்த 1 வருஷம், ஒரு நாள் அங்க 1 நாள், இங்க 1 வருஷம். அந்த 1 வருஷம் வச்சுக்கிறப்போ கண்ணன் பார்த்தான், 1 வருஷத்துக்கு எத்தனை கண்ணுக்குட்டி இருந்ததோ எத்தனை கோபர்கள் இருந்தாலோ அத்தனை கோபத்தையும் இவன் எடுத்துட்டான். ஒரு அம்மா கூட கவலைப்படல, தான் குழந்தை இல்லையேன்னு, ஒரு தாய் பசு கூட ஏங்கல தாய் இல்லையேன்னு, அத்தனை பேருக்கும் கண்ணனே அந்த 1 வருஷத்துக்கு அவன் குழந்தையா இருந்திருக்கான். அப்ப எப்பேற்பட்ட காரியம் இருந்தா அவன் அந்த காரியத்தை பண்ணிருப்பான். அந்த பகவான் தனக்கு எதிராக
கர்வபங்க மகாபலிக்கு அழிக்கல கர்வபங்க பகத்தினா, பிரம்மாக்கு அழிக்கல கர்வபங்க பகத்தினா. பிரம்மா வந்து இவங்கிட்ட சரணாகதி பண்ணினா, இந்திரன் வந்து இவங்கிட்ட சரணாகதி பண்ணின்னு கோவர்த்தனத்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணான், கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணான். அந்த மாதிரி அவளெல்லாம் திருத்தக்கூடிய நம்மளுடைய எதிரிகள்லாம் சாதாரணமா இருக்கிறவாள்லாம் மனசுல பூந்து அவன் திருத்திடுவான், நம்மளுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்கிறவாளை அழிச்சிடுவான். இதைதான் இந்த இடத்துல பெரிய விவரமா எடுத்துக்கிறார். ஏத்தி மனத்து எழில் ஞான விளக்கை, ஏத்தி மனத்து எழில் ஞான விளக்கைன்னு வேதாந்த தேசிகர் சொல்றார். ஏத்தி மனத்து எழில் ஞான விளக்கை, நம்ம மனசுல ஞான விளக்கை ஏத்துறான். நம்மளுக்கு ஒருத்தர் யாராவது கஷ்டப்பட வந்தா அவாக்கிட்டையும் போய் சொல்றான், அவ கிருஷ்ண பக்தி, அவன் ராமன் பக்தன், அவன்கிட்ட போகாத, அவனுக்கு எதுவும் பண்ணாத, அவனுக்கு தீங்கு விளைக்காதன்னு அவ மனசுலயும் ஞான விளக்கை ஏத்துறான், நம்ம மனசுலயும் ஞான விளக்கை ஏத்துறான். பகவானத்தை தவிர வேற எந்த விஷயத்திலையும் ஈடுபடாத, கொஞ்சம் கொஞ்சமா நீ பகவான்கிட்டயே ஆழ்ந்துக்கோ அப்படின்னு தேசிகர் நிறைய அதிகார சங்கத்துல நம்மளுக்கு எடுத்து சொல்றார். பாருங்க, ஒரு உபதேசங்கள் அவ்வளோ வசதியான விஷயங்கள் அதிகார சங்கரத்தில் தான் சொல்வார். ஏத்தி மனத்து எழில் ஞான விளக்கை, அந்த மாதிரி நம்ம மனசுல ஞான விளக்கை ஏற்றக்கூடியவா யாருன்னு கேட்டா நிச்சயமா நம்ம ஆச்சாரியர்கள் தான். அந்த ஆச்சாரியர்கிட்ட நம்ம நீங்க வந்து நேர திரும்பி அடைய விண்ணப்பிக்கிறதா இல்லைலாம். உங்களால நேர ஒரு ஆச்சாரியனை கண்டுபிடிச்சுக்க முடியலையா, உங்களுக்கு இருக்கவே இருக்கு யூடியூப், அதுல எத்தனையோ ஆச்சாரியர்கள் காலக்ஷேபம் பண்றா, உபன்யாசம் பண்றா, அவளோட ஒருத்தர ஆச்சாரியனா வரிச்சுக்கோங்க. வரைச்சுண்டு அவ என்ன, ஏன்னா ஆச்சாரியர்கள் நம்மளுக்கு அவ்வளோ நல்ல வழி காட்டி கொடுக்குறா. அந்த வழியில போகணும்னு சொல்லிட்டு நம்ம மனசை ஒரு துளியா நகர்த்த எறும்பு ஊற கழுத்தேயும், எறும்பு போயிட்டே இருந்தா அந்த கல்லுல அந்த ஒரு அடையாளம் வந்துடும். நினைக்க நம்ம மனசுல அதை ஸ்திரமா நின்றுடுத்துனா அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லி பகவான் எடுத்து சொல்றான். புள்ளி அந்த ஜடாயுங்கிற பட்சிய எப்படி சமரிச்சு எப்படி பண்ணானோ அந்த மாதிரி அந்த பகவான் தனக்காசுரம் தன்னை ஸ்தாபிக்கிறதுக்கோசரம் யாராவது போராடினா அவளுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அவன் ஏத்துக்கிறான். அந்த மாதிரி கீர்த்திமை பாடி போய் அவருடைய சோஸ்திரங்களை எவ்வளோ நம்ம சொல்றோமோ பாட்டுக்களை பாடிக்கொண்டே செஞ்சு பிரபத்திக்கு அதிகாரிகளான ஆச்சாரியர்களை பிரபத்தி நடத்துக்கணும், சரணாகதி பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அதுக்கு அதிகாரிகள், அதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஆச்சாரியர்கள். அவர்களை சென்று அடைந்து விட்டால் நம்ம போய் அவளை சென்று அடைஞ்சிட்டோம்னா வெள்ளி எழுந்து நம்மளுக்கு ஞானம் வந்துருக்கு. அதுதான் நடிகை சொன்ன பின்னால தாயார் சொல்ல போறாங்க. வெள்ளி எழுந்து அப்படிங்கிறது ஞானம் நம்மளுக்கு வந்துருக்கு. அந்த மனசுக்குள்ள ஒரு பொறி விழுந்திருக்கு. அது இன்னைக்கு இல்லை, அடுத்த வருஷமா இருக்கலாம், இன்னும் 10 வருஷமா கூட கழிச்சு கூட இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம வயசாகட்டும், இந்த உலகத்தை அனுபவத்தெல்லாம் அனுபவிச்சு முடிச்சுட்டோம், இதுல வெறுப்பு வந்து அதுக்கப்புறமா பகவான் கிட்ட போகலாம், ஆச்சாரிய கிட்ட போகலான்னு கூட வரலாம். ஆனா அதுக்கு முதல் விதை இன்னைக்கு நம்ம மனசுல ஊனணும். ஞானம் அந்த வெள்ளி எழணும், அந்த ஞானம் வரணும். இன்னைக்கு இல்லைனாலும் நான் இன்னும் 1 வருஷம் கழிச்சாலும் பகவானை நினைப்பேங்கிற அந்த ஞானம் நம்ம மனசுல சிரமமா நம்ம நினைச்சுக்கணும். ஞானம் எழுந்து வியாழன் உறங்கிட்டு இந்த அஞ்ஞானம் பூரா நம்மளுக்கு அழிஞ்சு போயிடும். இந்த உலகம் இது மாயை, இந்த சரீரம் இது மாயை, இந்த ஆத்மா நித்தியம், பரமாத்மா நித்தியம். இந்த ஆத்மா பரமாத்மா சுத்து, இந்த ஆத்மாவை அவங்ககிட்ட போய் சேர்க்கணும். இதுதான் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஞானம். இது இல்லாத என் உடம்பு, நான் பண்ணேன், என் குழந்தை, இதெல்லாம் என்னது நினைக்கிறது பூரா அஞ்ஞானம். அந்த அஞ்ஞானம் அழிஞ்சு போயிடுது. வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிட்டு புல்லும் சிலமன்கான் ஹம்ச ரூபமா, அடியன் ஏற்கனவே விண்ணப்பிச்சேன், ஹம்ச மூலமா அவன் வேதங்களை பிரம்மாக்கு மட்டுமா கொடுத்தான், பிரம்மா மூலியமா எத்தனையோ முனிவர்களுக்கு கொடுத்து இன்னைக்கும் வேத ஸ்வரூபியா நிற்கிறான். இன்னைக்கும் வேதம் படிச்சவா
போட்டோமா, குளிச்சுமா, பெருமாள் மோடதடிச்சு கோலம் போட்டோமா, அவனுக்கு ஒரு புஷ்பத்தை ரெடி பண்ணி எடுத்து வச்சுமா, அண்ணா அவன் நாமத்தை சொல்லிட்டே தலிகை பண்ற செய்யும் பூரா ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்லிட்டே பண்ணுங்கோ. அந்த தலிகையில ஒரு கொலை வராது, அவ்வளோ வசதியா இருக்கும் அந்த பிரசாதம். அதை புருஷாக்கிட்ட கொடுத்து கண்டனை பண்ணி சாப்பிட்றோமா, அதுதான் அழகு. அதுதான் நமக்கு அழகு, கண்ணுக்கு அழகு. எது மையிட்டு அலங்காரம் பண்ணிக்கிறது கண்ணுக்கு அழகு இல்லை. அந்த கண்ணனை கருத்த மேனில மின்னல் மாதிரி ஒளி விடுறானே, அந்த கண்ணனை அனுபவிக்கிறமே, அதுதான் நம்மளுக்கு அழகு. அப்போ போது அரிய பொன்னினார் புள்ள புலரு குடைந்து நீராடாதே. சத் சங்கத்துல சேரணும், நாம சங்கீர்ணத்துல வரணும், சத்வ விஷயம் நம்மளுக்கு தலை நோக்கி இருக்கணும். இந்த மாதிரி நம்ம மனசை நம்ம பண்படுத்த அப்படி இருந்துட்டோம்னா இந்த சம்சாரத்துல தூங்கி கிடக்காத, இந்த சம்சாரத்துல உழலாத, இந்த சம்சாரங்கிற முதல்ல நம்மளை இழுக்கிறதே இதுலேருந்து அந்த கஜேந்திரன் வெளியில வந்து ஆதி மூலமே கூட்டு பகவான் கிட்ட போனானே, அந்த சம்சார முதலிலேருந்து அந்த பகவான் கிட்ட நம்ம அர்ப்பணிச்சுட்டோம்னா ஆதி மூலமே யானை கூட்டாப்புல நம்மள அந்த கண்ணனை ராமனை கோவிந்தனை நினைச்சோம்னாக்க இந்த சம்சாரத்துல இருந்தாலும் இதுலயே உழந்து இருந்தாலும் அவனுடைய நாமங்களை நினைக்க 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 அவன் தன்னை கூட்டுக்கிறது நிச்சயம், அவன் தன்னுடைய தாழ்கள்ல சேர்த்துப்பான் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றான். இந்த ஆத்மாவை அவங்கிட்ட ஒப்படைச்சிடணுங்கிற எண்ணம் தினமும் நம்மளுக்கு இருக்கணும். நம்மளுக்கு வேற எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. ஒரு சொத்து ஒத்துது, அந்த சொத்தை நம்ம எத்தனை நாளைக்கு அனுபவிக்கலாம்? நம்மளுடைய கர்மம் தீர்ந்த வரைக்கும் தான் இந்த உடம்பும் இந்த ஆத்மாவும். அதுக்கு அடுத்தது இந்த ஆத்மாவை எப்படியாவது அவங்கிட்ட கொண்டு போய் சேர்த்துணும். ஏன்னா அது அவன் சொத்து, அவன் சொத்தை அடையிறதுக்கு அவனும் விருப்பப்படலாம். அவன் அந்த மாதிரி அலைஞ்சு திரிஞ்சுட்டு பார்த்துட்டு இருக்கான். யாராவது வரமாட்டேங்களா, யார் மனசுலயாவது நான் பூந்திருக்க மாட்டேனா, யார் மனசுலயாவது ராமகிருஷ்ணா கோவிந்தா நாமம் ஒலிக்காதா அப்படிங்கிறத அவனும் எதிர்பார்த்துட்டு இருக்கான். அவன் சொத்தை அடையிறதுக்கு அவனும் முயற்சி பண்றான். அவனுடைய சொத்தை அவங்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு நம்மளும் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாத எதுவுமே இல்லை அப்படிங்கிறத பெரியவாழ நிறைய நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்கான். அந்த முயற்சியை இன்னைக்கே தொடங்குவோம். நம்ம மனசுல அந்த ஒரு சின்ன விதைய ஊனிடுவோம், அது விருட்சமா மெதுவாக தான் வளரும். அந்த விதை அப்படியே இருக்கும். கொஞ்சம் அதுல பாகவத கோஷ்டிகளுடைய அந்த சத்சங்கம் சேர செய்யும். அந்த தண்ணி பட்டுதுன்னா மெதுவா விழவிடாயிருக்கும். அந்த பகவத் சங்கம் சத்சங்கம் சேர 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 அவனுடைய நாமங்களை ஒரு நாளைக்கு 1 நிமிஷம், 1 வருஷம் கழிச்சு ஒரு நாளைக்கு 2 நிமிஷம், அந்த மாதிரி நம்ம சொல்ல 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 அவன் எந்த விதத்துல நம்மளை கூப்பிட்டுக்கணுமோ அது அவனுக்கு தெரியும். நம்மளுக்கு எப்போ கொடுக்கணுங்கிறது அவனுக்கு தெரியும். ஆனா நம்மளுடைய முயற்சியை நம்ம கைவிட்டக்கூடாதுங்கிறது தான் உங்க எல்லார்கிட்டையும் அடியனுடைய பிரார்த்தனையா வச்சுக்கிறேன். இதில் குற்றம் குறைகள் இருக்க க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். அடியே சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. வேயப்புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரும் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தர் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய்மாலை சூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டு ஆரைந்தும் நீவிறந்த கையொரு திங்கள் பாமாலை தேச புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய்தியே. அந்த திருப்பாவை 30 பாசுரங்களை தெரியாதவாழ இந்த பூமி சுமக்கத்தே வம்பு வையம் சுமப்பதும் வந்து விரிவாழா சொல்லியிருக்காளே, அந்த வழியில இருக்கும். அந்த திருப்பாவை பாசுரங்களை முதல்ல சொல்ல ஆரம்பிப்போம். அதை சொல்ல ஆரம்பிக்கச்சையும் அதனுடைய எளிய பொருள் நம்மளுக்கு புரியும். அந்த எளிய பொருள் புரிஞ்ச உடனே அதனுடைய உள்பொருள்கள் ஆண்டாள் எதுக்கோசரம் நம்மளை வழி நடத்துறார். சாதாரணமானவோ இல்லையாவோ அவ தெய்வ கல்வியாச்சே. அவ எந்த காரணத்துக்கோசரம் வந்து அவதரிச்சிருக்கா, எந்த காரணத்துக்கோசரம் நம்மளை வழி நடத்துறாங்கிறத தெரிஞ்சுண்டு அது வழி நடந்து வாழ்வில் உருவமாக அடியே சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.